30-11-1-12 ஆகிய 2 நாட்களில் பெய்த கனமழையினுடைய அளவு கிட்டத்தட்ட 55% மாவட்டத்தில் போயிருந்தது. அதில் விழுப்புரம் நகரத்தில் மட்டும் 63.5% விழுப்புரம் நகரத்தில் மட்டும் மழை பொழிந்திருக்கிறது. மற்ற பகுதிகள் எல்லாம் 50%, 53% பார்த்துருக்கீங்க. 2 நாளாக அந்த அளவிற்கு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி இருந்தே கிடையாது. வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய புயல் வெள்ளம் இப்பொழுது இங்கே இந்த 2 நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தை தாக்கியிருக்கிறது. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இவ்வளவு தாக்கியதற்கு விளைவாக 2 நாட்களாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு முதலிலேயே அறிவுறுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பலவற்றை எடுக்க வேண்டும் என்று அரசு துறை அதிகாரிகளுக்கும் அவர் ஆணையிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இங்கே நம்முடைய அரசு துறை அதிகாரிகளாக இங்கே நீர்வளத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அதேபோல செயலாளர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் ஆன்மீக போன்றவர்கள் கூட இங்கே அழைக்கப்பட்டு அவர்கள் இங்கே பணிகளை பார்க்கிறார்கள். அதற்கு அதெல்லாம் முதலே அனுப்பிச்சு எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காக அதே போல இங்கே அமைச்சர் பெருமக்களாக இருக்கிற நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் மின்துறை அமைச்சர் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களும் தமிழக முதலமைச்சர் அனுப்பி வைத்து இங்கேயே தங்கி இந்த பணிகளை மேற்பார்வையிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவர்களெல்லாம் இந்த பார்வைக்காக நேற்றைக்கு முதல் நாள் துணை முதலமைச்சர் அவர்களே இங்கே நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை புரிந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அந்த பகுதி மக்களை எல்லாம் சந்தித்து அவர் கோட்டப்பம் போனார், மரக்காணம் போனார், அதே மாதிரி விழுப்புரம் வந்தார். அதே மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கு அவர் சென்று சுற்றி பார்த்துட்டு அந்தந்த பகுதிகளில் மக்களை எல்லாம் சந்தித்து என்ன குறைகள் என்று கேட்டிருந்தார். நேற்றைக்கு முதலமைச்சர் அவர் காலையில் 8 மணிக்கு இங்கே வந்தவர் கிட்டத்தட்ட இரவு 8 மணி வரையில் 12 மணி நேரம் அவங்க கரெக்டாக இங்கே அவ்வளவு நேரம் சுற்றி 1 நிமிடம் கூட மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் ஓய்வெடுத்தார் தவிர மற்ற நேரங்களில் எல்லாம் ஓய்வின்றி உழைத்த ஒரு முதலமைச்சர் எல்லா பகுதிகளையும் சுற்றி பார்க்கிறார். அவர் ஆரம்பத்திலே மரக்காணம் பகுதியை சுற்றி பார்க்கிறது, பிறகு விக்கிரவாண்டி பகுதியை சுற்றி பார்க்கிறது, அதற்கு பிறகு விழுப்புரம் நகரத்திலையும் பார்க்கிறது. அரகண்டநல்லூர் தெரியும், அரகண்டநல்லூரில் தான் பெரும் பாதிப்பு. இந்த பெண்ணையாற்றினுடைய தண்ணி பூரா அந்த அரகண்டநல்லூர் உடலுக்குள்ளேயே புகுந்து அந்த பகுதியிலே நேற்று அரகண்டநல்லூர் 5-6 கிலோமீட்டருக்கு நீண்ட தண்ணி புகுந்து அதன் மூலமாக அரகண்டநல்லூரில் யாரும் கடந்து கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கேதான் படகுகளின் மூலமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் படகுகளை அனுப்பிவிட்டு அந்த படகுகளின் மூலமாக அங்கே அரகண்டநல்லூர்லாம் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு உணவு வழங்குவதை நீங்கள் அறிவீர்கள். அதையும் நேற்றுக்கு 2 நாளாக செஞ்சுட்டு தான் இந்த அரகண்டநல்லூர் பகுதியை இன்னைக்கு தான் நானும் அன்னைக்கு நேற்று முதலமைச்சர் அவர்கள் வெளியிலிருந்து அந்த அரகண்டநல்லூர் பகுதி வெள்ளப்பகுதிக்கு அந்த சூழலை அடித்துக்கொண்டிருந்த பகுதிக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கிற ஆணையர்களுக்கெல்லாம் அவர் ஆணையிட்டார். எல்லோரும் சேர்ந்து இந்த நீரை வெளியேற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் நேற்று அவர் மாலை 5-4 மணி அளவிலே பிறகு அதெல்லாம் வேகமாக அந்த பணிகள் எல்லாம் முடுக்கிவிடப்பட்டு முன்னே நடந்திருக்கிறது. அதை வேகமாக முடுக்கிவிடப்பட்டு இன்று அந்த தண்ணீர் எல்லாம் நிறைய வடிந்திருக்கிறது. இன்று இங்கே நான் கூட தனியாக இங்கே சென்று வந்தேன். இங்கே போக்குவரத்து கார்கள் எல்லாம் செல்கிற சூழ்நிலை பதியம் வந்தது. அந்த தண்ணீர் வெள்ளத்தினால் அந்த சாலைகள் எல்லாம் கூட பழுதுபட்டு அவைகளெல்லாம் கூட பழுதுபட்டு விட்ட அந்த சூழ்நிலையில் அந்த பழுதுபட்ட அந்த சாலைகளையும் சீர் செய்யும் பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடைபெற்றதன் விளைவாக இன்று மாலையிலிருந்து பேருந்துகளும் இங்கே இயக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்கேயும் இன்னும் IAS அதிகாரிகள் இருந்து உணவு வழங்குகின்ற அந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த குறிப்பாக இந்த சென்னை ஆற்று ஓரப்பகுதிகளில் தான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கேயெல்லாம் இந்த பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. திருக்கோயிலூரிலும் இந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. திருவண்ணைநல்லூரிலும் இந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதே போல விக்கிரவாண்டி பகுதியிலேயும் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விக்கிரவாண்டியிலேயும் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே விக்கிரவாண்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதே போல நம்முடைய விக்கிரவாண்டியை சார்ந்த நம்முடைய மாவட்ட ஊராட்சி தலைவர்
அதே போல குறிப்பாக நம்முடைய சிவசங்கர் அவர்களும் அந்த பகுதியில் தான் முழுமையாக பெற்று வந்தார். இப்பொழுது மறுபடியும் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு ஆணையிட்டு இங்கே போய் பார்க்குமாறு சொல்லி அவர் இங்கே எங்கிருந்து பார்ப்பதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போன்ற பகுதிகளை எல்லாம் ஏற்படுகின்ற இழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செயல்பட்டு நம்ம 67 நிவாரண முகாம்கள் இந்த 2 நாட்களில் உருவாக்கப்பட்டு அதில் 4906 பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டார். இது அந்த மீனவ பகுதிகளில் பெரும்பாலும் வருது. நீங்கள் இந்த நடவடிக்கையெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்ததுனால தான் கடலோர பகுதிகளில் அதிகமான சேதங்கள் ஏற்படவில்லை. இங்கே கொஞ்சம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த அளவிற்கு விழுப்புரம் உட்பகுதியில் ஏற்பட்டிருக்கிற அளவிற்கு அங்கே ஏற்படவில்லை. அந்த ஏற்பட்டதற்காக இந்த முகாம்களையும் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு 16,616 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது அரசின் சார்பாக வழங்கப்பட்டது மட்டும். நாங்கள் சொல்வது அங்கே இருக்கிற உள்ளாட்சி நிர்வாகிகள், கழகத்தோழர்கள் அனைவரும் சேர்ந்து இன்னும் பல உதவிகளை எல்லாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த காரணத்தினால்தான் இப்பொழுது ஓரளவிற்கு விழுப்புரம் மாவட்டத்திலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மின் விநியோகத்தை பொறுத்தவரையில் அது மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அதுக்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மின்துறை அமைச்சரையே இங்கே அனுப்பி அந்த பணிகளை செய்யுமாறு கட்டளையிட்டார். அவரும் மின்துறை அமைச்சரும் மற்ற மாவட்டங்களிலே இருக்கிற மின்துறை அதிகாரிகளை எல்லாம் இங்கே வரவழைத்து 900க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை வரவழைத்து அவர்கள் மூலமாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் அவர்களை அனுப்பி வைத்து இந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கு கட்டளையிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 70% மேலாக இப்பொழுது இந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்தது. மின்சார பணிகள் ஓய்வடைந்தது. இது தெரியும், மழை மின்சாரம், அந்த மின்சார பணிகள்லாம் கம்பங்கள்லாம் தண்ணியில் சாஞ்சிருக்கிற கம்பங்கள் கூட அது எல்லாம் அது மட்டும் கொஞ்சம் இதாகிட்டு மிக விரைவிலே அந்த எல்லாம் அந்த மின்சார நிறைவேற்றப்படும் என்றும் மின்சார அமைச்சர் அவர்கள் எல்லா பணிகளையும் இங்கேயே இருந்து இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மழை வெள்ளம் காரணமாக உயிரிழப்பு இந்த மழையினால நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் 14 பேர்கள், அதான் 4 உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த 14 பேரில் நம்முடைய விக்கிரவாண்டி தாலுக்காவில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதேபோல திருவண்ணைநல்லூர் தாலுக்காவில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விழுப்புரம் தாலுக்காவில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். வானூர் தாலுக்காவில் 1 உயிரிழந்திருக்கிறார். ஆகவே 14 பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நான் காலையிலே கூட ஒருவரை சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். இந்த 14 உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் இன்று தெரிவித்திருக்கிறார். 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். நாளை மறுநாள் அவர்கள் அனைவருக்கும் அந்த நிதி வழங்கப்படும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்தவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் அது வெகு விரைவில் அதுவும் செயல்படுத்தப்படும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் இந்த எல்லாம் தண்ணி போனதுதான், வடிச்சு போனதெல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. சிமெண்ட் சாலை இருக்க பகுதிகளெல்லாம் சரியாயிடுச்சு. அதுவும் குறிப்பாக இந்த நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக கட்டுப்பாட்டில் உள்ள 26 சாலைகள் பாதிக்கப்பட்டது. இவற்றில் 17 சாலைகள் உடனடியாக மறுசீரமைக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்காமல் பயன்பாட்டில் உள்ளது. மீதமுள்ள 9 சாலைகள் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் அதையும் முடிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. சார், டேம்ல இருந்து முறையான அறிவிப்பு இல்லாம தண்ணீர் தந்துட்டாங்க சொல்லியிருக்காரு சார் அன்புமணி. முறையான அறிவிப்பு இல்லாம தண்ணீர் தந்துட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்காங்க சார். அதுக்கு இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சரே சரியான பதில் சொல்லியிருக்கிறார். அங்கே எதிர்பார்த்ததை விட வெகு விரைவாக இந்த எப்படி தெரியும் கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லாம் இந்த மழை வேகமாக வந்தது விளைவாக காப்பு மிக சீக்கிரத்தில் நிரம்பிவிட்டு இப்படிதான் இன்னொன்று இங்கே என்ன முடிஞ்சிருந்தா அங்கே பகுதியில் இன்னும் 100கணக்கான பேர் இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு.
அதனால தான் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அது கிட்டத்தட்ட அதிக நீர் வந்த பிறகு அதை திறந்து விட்டிருக்கிறார்கள். அது திறந்து விட்டதற்கு பிறகு இங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் அந்த பகுதிகளில் எல்லாம். அதனுடைய விளைவாகத்தான் இந்த பெண்ணையாற்றினுடைய இதாக எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்படவில்லை. ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் தான் நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை ஒருத்தர் தான் ஆமாம் 5 முறை அவர் எச்சரிக்கை கொடுத்து தான் இது திறந்து விடப்பட்டிருக்கிறது. 80,000 ஏக்கர் அதில் பாதிப்பு ஹெக்டர் 80,000 ஹெக்டர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 80,000 ஹெக்டர் 80,520 ஹெக்டர் அது என்னென்ன பயிர்கள் என்னன்றதெல்லாம் எந்தெந்த பூமிகளெல்லாம் கணக்கெடுத்துட்டு இருக்கோம். அந்த கணக்கு ஒரு நாளில் வந்துவிடும். அப்படி வந்த பிறகு அவர்களுக்கும் இந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிவித்திருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அதன் மூலமாக அவர்கள் அறிவித்திருக்கின்ற அறிவிப்புகளில் நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பகுதிகளுக்கு அவைகளுக்கு 17,000 வழங்க நெற்பயிர். அதே போல நெற்பயிர் மட்டும் இல்லாமல் பல்லாண்டு பயிர்கள் மரங்கள் இந்த மாதிரி சவுத்து அந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள் சேதமற்ற பகுதிகளுக்கு 22,500 ரூபாய் ஹெக்டருக்கு வழங்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மானாவாரி பயிர், அந்த மானாவாரி பயிர்களுக்கு அவர் ஹெக்டர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய் வழங்குவதற்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பணிகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எந்தெந்த பகுதிகளிலே பயிர்கள் எல்லாம் இந்த மாதிரி இழந்திருக்கப்படுகிறது, எந்தெந்த பயிர்கள் இழந்திருக்கின்றன என்ற கணக்கெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த நடைபெற்ற அந்த பணிகளுக்கு பிறகு அவைகளுக்கும் செய்யப்படும். இங்கே நீங்கள் மனித இழப்பு பற்றி கேட்டீர்கள். அதே போல கால்நடை உயிரிழப்பு இங்கே கொஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு கால்நடைகளுக்காக குறிப்பாக எருது பசு மாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த உயிரிழப்புகளுக்காக நிவாரணமாக 37,500 ரூபாய் வழங்கிட முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த கால்நடைகளை பொறுத்தவரையில் மாடுகள் 37 மாடுகள் உயிரிழந்ததாக இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது. அதே போல ஆடுகள் மட்டுமின்றி வெள்ளையாடு செம்மறியாடு ஆடுகள்லாம் அந்த ஆடுகளுடைய உயிரிழப்பிற்காக ரூபாய் 4,000 வழங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் இந்த கன்றுக்குட்டி இதெல்லாம் அதுபோக ஆடுகளுடைய எண்ணிக்கை 352 ஆடுகள் உயிரிழந்திருக்கின்றன. இந்த 382 மாடு கன்றுக்குட்டி 80 94 மொத்தம் மாடும் கன்றுக்குட்டி சேர்ந்து மாடு 37 கன்றுக்குட்டிகள் 57 94. இதில் ஆடுகள் 352, கோழிகள் 32,300 கோழிகள் உயிரிழந்திருக்கின்றன. அவைகளுக்கும் 100 ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் உண்மையான வகையில் கண்டறியப்பட்டு அவைகளுக்கு இந்த நிதியை வழங்குவதற்கான முழுமையான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக எல்லா ஏரிகளும் நிரம்பி, நம்முடைய மாவட்டத்தில் எல்லா ஏரிகளும் நிரம்பி சில ஏரிகளுடைய கரைகள் உடைந்திருக்கு. நான் கூட காலையில் போய் பார்த்தேன். சென்னங்குணங்கிற ஊரில் அந்த ஏரி உடைந்திருப்பதை நான் பார்த்துட்டு அவர்களுக்கும் அங்கே எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கேன். அந்த ஏரி உடைஞ்சனால அந்த பயிர்கள் தான் விவசாயம் தான் பாதிக்கப்பட்டே தவிர ஊருக்குள்ள அது போரில் அது வரலாம் அந்த மாதிரி ஒரு நல்லது தான் நடந்திருக்கு. ஆக இந்த ஏரி நீர்த்தேக்கங்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் பெரும்பாலும் நிறைவேறிருக்கு. சொன்னேன், சாலையெல்லாம் கண்டிப்பா இந்த நெடுஞ்சாலைத்துறை மூலமாக எவ்வளவு செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அது துணை முதலமைச்சரும் வந்து சொல்லியிருக்காரு, நாங்களும் சொல்லியிருக்கிறோம். அந்த பேருந்து நிலையத்தினுடைய கரை இருக்கு பாருங்க, அதை வந்து சிமெண்ட் கரையாக உயர்த்தி ஒரு அடி 2 அடி உயர்த்திட்டோம்னா அங்கே உள்ள போகிற தண்ணிகளை தடுத்து நிறுத்த முடியும் என்ற ஏற்பாடும் சொல்லி அனுப்பப்பட்டு அதற்கான துணை முதல்வரும் அதை விட்டுக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சரும் அறிவிக்கப்பட்டு இன்று நகர வளர்ச்சித்துறை அமைச்சரின் மூலமாக அவை உடனடியாக செய்து தரப்படும்.
சார் 1ஆம் தேதியே முகாம்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 18 முகாம்கள் தான் அமைச்சிருக்காங்க 1ஆம் தேதியே. மழை வந்து 31ஆம் தேதி இரவே தொடங்கிடுச்சு. ஆனால் 1ஆம் தேதி இவ்வளோ குறைவான முகாம்கள் அமைக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக இல்லைங்க, அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது வாக்கெடுங்கள். முகாம்களை பொறுத்தவரையில் அந்த மக்களுக்கு ஏற்ப கண்டிப்பாக அங்கே ஏற்பட்டதை நிலைத்த முகாம்களிலெல்லாம் மக்களும் வந்து அங்கே இருந்து தான் அந்த மழை சேதம் பார்த்தீங்கன்னா அந்த 3 வீடுகள் சேதம் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, அந்த பள்ளி மாணவர்களுடைய சர்டிபிகேட் எல்லாமே வந்து முழுவதுமா அடிச்சுட்டு போயிடுச்சு. அது ஏதாவது சிறப்பு முகாம் மாதிரி தான் ஏற்படுத்தாங்க. இல்லை, அதுதான் இந்த மாதிரி முதல்ல இந்த கூரை வீடுகள், இந்த மாதிரி கூரை வீடுகள் வந்து பகுதியாக பாழடைந்திருந்தால் இந்த வீடுகளுக்கு இழப்பீடாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். முழுமையாக சேதமடைந்த அங்கங்க நான் போராட்டம் தான் அந்த மாதிரி இருக்கிற வீடுகளுக்கு அது கலைஞர் கனவு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு வீடு கட்டித் தருவதற்கு முன்னுரிமை வழங்கி அந்த நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்வாரு சொல்லியிருக்கிறார். நீங்க கேட்டீங்க இல்லையா, இங்க அந்த மாதிரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள் நாங்கள் போராட்டம்லாம் அதிக பேர் சொல்றாங்க. இந்த சான்றிதழ் போயிடுச்சிங்க, ரேஷன் கார்டு போயிடுச்சிங்க, அப்புறம் இந்த குழந்தைங்க இதெல்லாம் போயிடுச்சிங்க, பாடப்புத்தக நோட்லாம் போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கும் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இதெல்லாம் தெரிந்துதான் அவரும் சொல்லியிருக்கிறார். இது போன்று பகுதிகளில் சான்றிதழ், வாக்காளர் ஆதார் அட்டை இழந்தவர்கள் எல்லாம் உடனடியாக நாங்களும் அதான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எல்லா இடத்துலையும் அதிகாரிகளும் இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனடியாக உங்களுடைய புகார்களை எழுதி கொடுங்கள், எது காணாமல் போயிடுச்சுன்னு எழுதுங்க. நீங்கள் எழுதி கொடுத்தா உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை எல்லாம் அழைத்து வைத்து பேசி ஒரு சிறப்பு முகாமே நடத்த சொல்லியிருக்காங்க. முதல்ல உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் முகாமே நடத்தியிருக்கிறாரு. அவர் முதலமைச்சர் எல்லா இடங்களிலேயும் அதிகாரிகள் மூலமாக முகாம்களை நடத்தி அவருடைய பிள்ளைகளை கொடுத்து அதை செய்து வருகிறார். இப்பொழுது இதற்காக தனி சிறப்பு முகாம்களை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஆணையிட்டிருக்கிறார். அதேபோல பள்ளி மாணவர்கள், இந்த மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் எல்லாம் இழந்திருந்தவர்களுக்கு அவைகளையும் புதிதாக வாங்கித் தருமாறு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதுவும் விரைவில் வியாபாரிகள் நிறைய லாஸ் ஆகிருக்காங்க சார். பிளட் உள்ள போயிட்டு கடை வச்சிருந்தவங்க, சின்ன சின்ன வியாபாரம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய லாஸ் ஆயிருக்கு. எல்லாம் இதில் சேர்ந்து அதுக்கு எல்லாம் உள்ள வந்து திமுக ஆட்சி மீது மக்கள் வந்து கொதிப்படைஞ்சிருக்காங்க. அது சரி, யார் அடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியாது, தூக்கம் கிடையாது. கை குமிச்சி கை வேற கொடுக்குனாங்க. போட்டோலே பார்த்துருப்பாங்க. அவங்க கை குமிக்கிறவங்கலாம் அவங்க எல்லாருக்கும் அது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் இங்கே நம்ம மாவட்ட நிர்வாகி இந்த கவர்மெண்ட் சிஎம்ஏ எல்லாம் தான் நாங்கள் இங்கே இருந்தோம். எல்லார் மேலேயும் அவங்க பின்னால் இருந்து யாரை விட்டு இறங்குலேருந்தே ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க. எந்த தொலைக்காட்சியில் இறங்கி பேச அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே பேசி அந்த உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படி வரும்போது வேண்டும் என்றே அரசியலாக்குவதற்காக அதுவும் அவர் சொல்றாருனாக்கா அந்த அவங்க பண்ணதே அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க பேர்லாம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னே பத்திரிகை எல்லாம் வந்தது. எதனால் வந்தது, எப்படி வந்தது, யாரால் வந்ததுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் பாதிக்கப்பட்டவர் அந்த கட்சியிலிருந்து யாருன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. பத்திரிகையாளர்கள் என்னை விட உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி இருந்தவங்க ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக இது பண்ணாங்க தவிர உண்மையிலேயே இங்கே பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. மாவட்ட ஆட்சியரும் அங்கேயே இருந்து அவர்களுக்கு அதனால தான் சாலை மறியல் பண்ணி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தையே நம்பிக்கை செய்ய வேண்டும் என்று ஒரு அரசியல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தடை செய்வதற்காகத்தான் நான் உடனடியாக அங்கே சென்று அங்கே இருந்த மக்களோடு பேசி அவர்களை அகற்றி அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே போக்குவரத்தையும் சரி செய்திருக்க நினைக்கிறேன். அதான் நடந்தது. உண்மையில் அதுதான். இது வந்து சேர்த்த வாரி அடைக்கிறதுலாம் அங்கே நாங்கள் விட்டுருவாங்களா? நாங்கள் வரும்போது பின்னால் வரும்போது பின்னால் இருந்துட்டு சட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதுக்கப்புறமும் நான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் தொகுதி பூரா நான் போயிட்டு எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். தொகுதி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பணிகளை எல்லாம் செய்து தான் இருக்கிறோம். அதனால் எதுவும் தடைபடலை. அவர்கள் அரசியலாக்க நினைத்தாலும் எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணையின் வழி இந்த வெள்ளத்தடுப்பை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அவர் எங்கள் மேலே மட்டும் அடிக்கிறார்.
கூட வந்த ஆட்சியர் மேல கூட அது மேல சும்மா அப்படி போட்டாங்க, அது எல்லாருமே அப்படி படிச்சுன்னு வச்சுக்கலாம் இல்லையா? நீங்க பார்த்துருக்கீங்க. எந்த கட்சியும் தெரியல. இந்த அரசியல் ரீதியாக நான் அதெல்லாம் பேர் இவங்க மேல புகார் கொடுக்குறது ஆயிரத்தி சார் பத்திரிகை செஞ்சிருக்காங்க. நடவடிக்கை காவல்துறையை முன் வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் காவல்துறை பார்த்தீங்கன்னா அவங்களே முன் வந்து வழக்கு பதிவு பண்றாங்க. இவரோட மூத்த அமைச்சர் நீங்க மாவட்ட ஆட்சியர் மேல அது பட்டிருக்கு. இது வந்து எப்படி எஸ்பி மேலே இது ஒரு புகாரா பதிவு பண்ணிருந்தா சரியா இருக்கிறது. பல்வேறு தரப்பட்ட மக்கள் சொல்றது ஒரு பத்திரிகையாளர்கள் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதான் நான் தான் சொல்லிட்டேன், அது அரசியலாக்குவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். அதையும் நாங்கள் பெரிதுபடுத்தி நாங்கள் அரசியல் பண்ண விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரையில மக்களுடைய அதுவும் இந்த வெள்ளத்தடுப்புதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது தவிர அரசியல் நோக்கம் எங்களுக்கு கிடையாது. அரசியல் நோக்கம் அது எப்பன்னா தேர்தல் வரும்போது மற்ற நேரங்களில் அரசியல் நோக்கம் இருக்கும். ஆனா இந்த வெள்ள நிவாரணம் அதெல்லாம் கீழ் நாம செய்யணும். அவர் இன்னும் கூட சொல்லியிருக்காரு 6000 ரூபாய் 2000 ரூபாய் வந்தாரு 6000 ரூபாய் தான் சொல்றாரு. அது சொல்ல வேண்டிய ஒன்றிய அரசில் இருக்கிறவர் அந்த ஒன்றிய அரசிடம் சொல்லி அதையும் பெற்றுத் தருவதற்கு அவர் முன் வருவார் என்று சொன்னால் அவரை நாம பார்க்கலாம். அதையும் அவர் செய்வார்னு உங்கள் மூலமாக அவரை செய்யுமாறு உங்கள் மூலமாக அவரை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவர் 2000 ரூபாய் அப்படிங்கிறது இந்த 3 மாவட்டங்களில் கிராமப்புறங்களில் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறது உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதே அதெல்லாம் துவங்கிவிட்டது. அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிதியாக இருந்தாலும் அந்த மக்களுக்கான பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதாக இருந்தாலும் எல்லா பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் தொடர்ந்து 2 நாட்கள் நாளை கூட மேலே சென்னையில் இருந்தாலும் இங்கேயே இருந்து எல்லா பணிகளையும் செய்யுமாறு எங்களையும் ஆணையிட்டிருக்கிறார். அதே போல இங்கே இருக்கிற அமைச்சர்களுடைய ஆணையிட்டிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து இந்த பணிகளை நிச்சயமாக ஓரிரு நாட்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த பாதிப்புகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிற அளவிற்கு அரசுத்துறை அதிகாரிகளும் நாம் செயல்படுறோம். இங்கே அது மட்டும் இல்லாமல் அவர் முதலிலேயே எச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இங்கே விஜயவாடாவிலிருந்து வந்திருக்க நம்முடைய டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் விஜயவாடாவிலிருந்து ஒரு குழு அனுப்பப்பட்டு அவர்களும் இங்கே வந்திருக்கிறார். விஜயவாடாவிலிருந்து அந்த குழுவும் இந்த பேரிடர் மீட்பு குழு அவர் விஜயவாடாவில் தமிழ்நாட்டினுடைய பேரிடர் மீட்பு குழுவும் இருக்கிறது. இந்த 2 குழுவுமாக சேர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்க தான் அந்த படகுகளெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. அது இல்லாமல் மற்றும் 8 குழுக்கள் அமைக்கப்பட்ட நம்முடைய மாவட்டத்தில் அவர்களும் இந்த பணிகளை எல்லாம் எல்லா பகுதிகளிலேயும் பரவலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெகு விரைவில் ஒரு நாட்களிலே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த வெள்ள நிவாரண பணிகளாக இருந்தாலும் அந்த அனைத்து பணிகளும் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறேன்.